ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப யாரு? நந்தினி என்னவா இருக்கும்? நந்தினி. அண்ணா என்னம்மா அவன் சரக்கு வாங்கிட்டு வர சொல்றான்? அதுக்கு தானே ஃபோன் பண்ணேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுமா. சரிம்மா, அப்படியே பண்ணிடுவோம். சூப்பர். எதுக்கு இப்ப இந்த போட்டோ கிழிச்ச? ஸ்கூல் பிள்ளைங்க போட்டிக்கு போட்டி பண்ற மாதிரி ராத்திரி நேரத்துல ஆளு இல்லாதப்போ போட்டோவை கிழிக்கிறதெல்லாம் என்ன பழக்கதெல்லாம்? ஒரு மெச்சூர்டானவங்க பண்ற வேலையாது. அந்த போட்டோ உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காம இரு, கண்ணை முடிக்கிட்டு போ. அதுக்காக கிழிச்சு வைப்பியா? அந்த போட்டோ எனக்கு எவ்வளவு பிடிச்சிச்சு தெரியுமா? தெரியும் தெரியும். அந்த போட்டோல தான் அவ இருக்கா இல்ல, அதுக்காக தான் பிடிச்சிருக்கும். நீ இப்படிதான் நினைப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு ஃபேமிலி போட்டோன்னு ஒண்ணு இல்லையே, இந்த போட்டோ அந்த குறைய போக்குச்சுன்னு நினைச்சேன். அது எப்படிங்க? அந்த போட்டோ ஃபேமிலி போட்டோவா? ஃபேமிலினா நம்ம மட்டும்தான், அந்த வேலைக்காரி இல்ல. அவ எப்படி நம்ம ஃபேமிலியில ஒருத்தியாவா? அவளும் ஒருத்தின்னு சொல்லி நீங்க சமாளிக்காதீங்க, என்னால ஏத்துக்க முடியாது. உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது. சரி, மத்த எல்லாத்தையும் விடு. அது என்னுடைய பிறந்த நாளைக்கு சூர்யா ஆசைப்பட்டு கொடுத்த கிஃப்ட். அதை என் கையில வாங்கி அதை மாட்டி ஒரு முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல. அத போய் மனசாட்சி இல்லாம கீழ்ச்சிருக்கே. ஆசாசியா அந்த கிஃப்ட் ரெடி பண்ண சூர்யா மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அது உனக்கு புரியலையா? நிச்சயமா புரியலதான். எப்படி உங்க பையன் வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்க? அந்த வேலைக்காரி வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்க? கட்டின பொண்டாட்டி ஏன் மனசு வருத்தப்படும் நீங்க நினைச்சு பார்க்கவே மாட்டீங்களா? கேக் வெட்டும்போது நான் பாட்டுக்கு அங்க உட்கார்ந்துருக்கேன், என்ன பார்த்து ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. எங்களை எல்லாம் விட்டுட்டு அவளை வச்சுக்கிட்டு நீங்க கேக் வெட்டுறீங்களே, அப்ப ஏன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும்? அத பத்தின யோசனை கொஞ்சம் கூட இல்லாம சும்மா சும்மா குறை சொல்லிக்கிட்டேன். என்னமோ நான் தான் அந்த இடத்துல உன்னை நிக்க வேணான்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தானே போய் ஒதுங்கி உட்காந்த. அவ்வளவு பேரும் பார்க்கும்போது நான் உன்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டேன்னா நீ அதுக்கு அந்த வேலைக்காரிய போக சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன்னு சொல்லுவேன். அதை எல்லாரும் பார்த்து சிரிக்கணும். அப்ப அந்த டிராமா நடந்திருக்குமா இல்லையா? அதனாலதான் நான் அமைதியா அந்த கேக்கை கட் பண்ணி முடிச்சேன். நீ எப்பயும் போல அமைதியா என் பக்கத்துல இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. ஓஹோ, அப்ப இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? ஆமா தானே. உன் மனசெல்லாம் இப்ப நந்தினிய பழி வாங்கணும், சூர்யாவை தோக்கடிக்கணும். அதே ஓடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இத பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். சூர்யாவை முதல்ல சீன்றதை நிறுத்து. உனக்கும் பல முறை அனுபவம் ஆயிடுச்சு. நீ ஒவ்வொரு தடவையும் அவனை சீண்டும் போது அவன் பதிலுக்கு 4 மடங்கு திரும்ப செய்யறான். அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப போய் அவனை நீ சீண்டிக்கிட்டு இருக்க? அவன் புள்ள தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயேன். அவனுக்கும் அறிவு இருக்கு, சொந்தமா யோசிப்பான், சரி எதான் பண்ணுவான்னு நீ நம்பு. இல்ல நான் இப்படிதான் நடந்து பண்ண, அப்புறம் அவன் பதிலுக்கு பதில் செய்யறத நீ தாங்கிக்க ரெடியாரு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் சொன்னதுல வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேமா. என்னம்மா திடீர்னு இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லிருக்க? இவர் என்னென்ன பண்றது? குடிச்சே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவன் அப்படிதாம்மா, அவனுக்கு ஒரு மூடு வந்துருச்சுன்னா அவன் இப்படிதான் பண்ணுவான். யாராலையும் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பண்ணிடுவோம். வாங்க. வரேன்.
முருகனை கும்பிட்டு முத்து குமரனை கும்பிட்டு கல்யாணம் அண்ணே, கல்யாணம் அண்ணே. என்ன சாமி? வாங்க மேல போலாம். நீங்க போங்க சாமி, நான் வரேன் சாமி. போங்க போங்க, நான் இதை தொடச்சு வச்சுட்டு வரேன். வாங்க போலாம். அண்ணா வாங்க வாங்க. மச்சான் மச்சான் ஆ. ஏய் வா 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 வாங்கிட்டியா? ஆ, வாங்கிட்டேன். நம்ம பிராண்டே ஆ. கிடைச்சிருச்சா? பாத்தியா என்னமோ என் சரக்கு எடுத்து ஊத்திட்டேன்னு சொன்னல, என் மச்சான் எப்படி சொன்ன உடனே டான்னு வந்து நிக்கிறான்னு பாரு. என் மச்சான் இல்ல மச்சி, எல்லாம் ஓகே தானே? ஓகே மச்சான். அண்ணே சூப்பர்ரா. இவரு ஏன்னு இப்படி பண்றாரு? இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிய நிறுத்தி இருந்தாரு. இப்ப திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சா மறுபடியும் விடுறது எவ்வளவு கஷ்டம். அது ஏன் இவருக்கு புரியவே மாட்டேங்குது. ஹலோ 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 ஹலோ, இத பாரு, நான் ஆசைப்பட்டு குடிய விட்டேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? நீ என்ன மிரட்டின, அதனால நான் அமைதியா இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே மச்சான், டைம் ஆகுது. எவ்வளவு நாளாச்சு, டக்குனு சரக்குடா. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2 ரவுண்ட் போட்டு அப்படியே போடலாம், போடலாம். என் தாய் சார் கொடுத்த- சார் சார் ஒரு நிமிஷம் சார். குடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, ஆ. இனிமே நான் சொல்லியா நிறுத்த போறீங்க? அதானே. ஆனா நீங்களே குடிச்சா கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருவீங்க. நானே ஊத்தி தரேன். எது? எனக்கு சரக்கு நீ ஊத்தி தரியா? நிஜமாவே நீ ஊத்தி தரியா? ஆமா நிஜமாவே நானே ஊத்தி தரேன். நீங்க கண்ணு மூடுங்க. சரக்கு அடிக்கிறதுக்கு கண்ணை எதுக்கு மூடணும்? சார் நீங்க பாட்டில பாத்தீங்கன்னா மொத்தமா குடிச்சிருவீங்க சார், அதனாலதான். டேய் மச்சான், ஆ? என்னால நந்தினிய நம்ப முடியல. ஆ. இவ எனக்கு சரக்க ஊத்துறாளா இல்ல ஏதாச்சும் கஷாயத்தை ஊத்தி குடுக்கறாளான்னு நல்லா செக் பண்றா. ஆ. மச்சான், நான் இருக்கும்போது அசம்பாவிதம் நடக்க விட்டுருவனா? ஆ. நீ கண்ணை மூடு மச்சான், ஆ. நான் பாத்துக்கிறேன். நண்பேண்டா, மூடிட்டான். மூடிட்டேன். கண்ணை திறக்காதீங்க. இந்த பாரு, சூர்யா ஒரு வாட்டி சொன்னா திறக்க மாட்டேன். Correct. சொன்னா சொன்னதுதான். ஊத்து, கமான், சீக்கிரம் சீக்கிரம். எடுக்கிறேன். அப்பனே முருகா, நீ தான் காப்பாத்தணும். இன்னுமா ஊத்திக்கிட்டு இருக்க? இருங்க சார், ஊத்திட்டு இருக்கேன். முருகா, ஏதோ விளையாட்டு விளையாடுறாங்க, அந்த விளையாட்டுல இருந்து காப்பாத்தி விட்டுரு. ஆ? என்ன ஊத்திட்டு இருக்கேன்னு சொல்ற? ஸ்மெல்லையே காணுமே. மச்சான், ஆ. அது இது ஸ்காட்லாந்து சரக்கு, ஸ்மெல்லே வராதுன்னு சொல்லி தான் கொடுத்தான் அவன். ஓ, யாரு நம்ம கண்ணியப்பன? இந்த கல்யாணம். என்னது ஆ. கல்யாணமா? ஆமையா, யோ, ஏதோ உனக்கு என்ன எங்க வேலை? அது ஏதோ தண்ணீரை கலக்கணும் வைக்கணும்னு சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்த தண்ணிய. ஓ, வாட்டர் மிக்ஸ் பண்ணி பழக்கம் இல்ல, பட் பரவாயில்ல. ஓகே ஓகே.